எவ்ரிவன் வெல்கம் டு வைதேகி ராஜாராம் சேனல். இன்றைக்கி நம்ம பெருமாள் கோயில் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல புளிக்காய்ச்சல் அதுக்கு ரெடி பண்ணணும். அதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், அந்த மசாலா பவுடர் கொஞ்சம் தூவி அப்புறம் சாதம் கலக்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன். இப்போது நான் இதுக்கு ஒரு ஆரஞ்சு பழ சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 8 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, இது 3ஐயும் நல்லா வறுத்துக்கிறேன். இந்த எள்ளு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வெடித்து வரணும். இப்போ அதை எடுத்து நம்ம தனியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சிடணும். இப்போ நான் இதில் ஒரு 200 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு கட்டி பெருங்காயம் போடுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட தூள் இருந்ததுன்னா தூளும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போடுங்க. அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் இந்த மிளகாயும் ஒரு 15 காஞ்ச மிளகாயை 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா எல்லாமே செவந்து வரணும். இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். இப்போது அதை போட்டுட்டு இப்போ இந்த மிளகா இந்த மாதிரி கருப்பாக வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணும். அப்போ தான் அந்த புளியோதரையில் இந்த மிளகா அதையும் சாப்பிட்லாம் சேர்த்து, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இதுலேயே ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டு அப்பப்போ கிளறி விட்டு நீங்கள் கலந்துக்கணும். இப்போ இந்த மசாலா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அதில் போட்டுறேன். பாக்கி அப்படியே வச்சுப்பேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், 1 டீஸ்பூன் வெந்தயத்தை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி அதை பவுட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போது இது நல்லா ரெடி ஆகிடுத்து. இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதை மாதிரி பண்ணும்போது 1 மாதம் ஆனாலும் கெடாது. இப்போ இந்த பாக்கி இந்த பொடி நான் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, நான் சாதம் கலக்கும்போது இதை ஆட் பண்ணுவேன். அப்போ தான் அந்த கோயில் டேஸ்ட்டு உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், நல்லாவே அப்படியே பபிளாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுது. இது மாதிரி வரும்போது நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கட்டாயம் 2 மாதம் கூட வச்சுக்கலாம், கெடவே கெடாது. இப்போ நான் ஒரு 1/4 டம்ளர் சாதத்தை உதிரியாக வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு, இப்போ தேவையான அந்த பவுடர் மசாலா பவுடர் அரைச்சி வச்சுக்கோமே அதையும் போட்டுட்டு புளிக்காய்ச்சலும் போட்டு இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்துடணும். இந்த பாருங்கள், உதிரியாக அழகாக வந்துடுது. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் கட்டாயம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி புது ரெசிபிஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆனில் வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.